வருகிற தந்திரம் இயேசு விடுதலை தருவார். இவ்வளோ சாட்சியை நம்ம வாசிக்க கேட்டீங்க, இப்போ பார்த்தீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இவ்வளோ அற்புதங்கள் இயேசு செய்திருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளோ அற்புதம் மற்றவங்க வாழ்க்கையில் செய்த இயேசு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். முதலாவது உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நிறைய பாவங்கள் இருக்கலாம். இன்னைக்கு இந்த சகோதரர் சொன்னாங்க, சூதாட்டத்திற்கு அடிமையாக இருந்தேன், அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தேன், இந்த சீரியல் பார்க்குறதுக்கு அடிமையாக இருந்தேன், குடிக்க அடிமையாக சில பேர் இருக்கலாம். குடிக்க அடிமையாக இருக்கிறீங்க, போதை வஸ்துக்களை பயன்படுத்தினலாம் தப்பா ரைட்டா இப்படின்றத நீங்கள் யோசித்து உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் இது கரெக்டாக இருக்குமா, அது தப்பாக இருக்குமா கேள்விகளோடு இருக்கலாம். கேள்விகள் நிறையா உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கு. அந்த அடிமைத்தனத்தை விட்டு உங்களால் வெளியே வர முடியல. அந்த காரியத்தை ஒத்துக்கொள்ளுங்க. உங்கள் நேரத்தை அதை திருடுது. ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காரியங்களை அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு தூரத்தை கொண்டு வைத்து கொண்டு இருக்குது. அதை ஒத்துக்கொள்ளுங்க. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும்.